எங்கள் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருது. 23ஆம் புலிகேசி ஏன் 3 வருஷம் போல, அதுக்கு பதில் சொல்லிட்டு ஃபிளைட் ஏறணுமா வேணாமா? ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், 23ஆம் புலிகேசி ஸ்டாலின் ஏன் இத்தனை ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாமல் தற்போது செல்கிறார் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை டெல்லிக்கு வந்து முதலமைச்சர் போயிருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு, எப்படி பாக்குறீங்க? தலைவர் 3 வருஷம் ஏன் போகல நீங்களாவது சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. அவரும் பதில் சொல்ல மாட்டாரு. எங்க எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருது. 23ஆம் புலிகேசி ஏன் 3 வருஷம் போல, அதுக்கு பதில் சொல்லிட்டு ஃபிளைட் ஏறணுமா வேணாமா? தன்மானம் உள்ள, மானம் உள்ள, யோக்கியம் உள்ள, திராணி உள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சாரு? அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா, இல்லை ஞாபக மருதி வந்துருச்சா? என்ன காரணம் சொல்லுங்க, பத்திரிகையாளராவது சொல்லுங்க. அவர் தான் சொல்ல மாட்டாரு. இல்லை அவங்க கொத்தடிமையாக இருக்கிற அமைச்சரவையாவது சொல்லுங்க. ஒரு வயலும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்கல்ல, அப்போ சந்தேகம் வருதுல்ல, யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த சாரு, யார் அந்த விஐபி? அதனால தான் போகிறாரு தலைவரை. அவர் நாட்டு மக்களுக்காக போகல, தன் வீட்டு மக்களுக்காக போகிறாரு. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். வேணும்னா ஸ்டாலின் டெல்லியில் இறங்கினோன்னு உங்கள் தலைவரை விட்டு கேட்க சொல்லுங்கள், உங்கள் நண்பரை விட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.